அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை பழிவாங்கும் நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் அரசியல் பணிகளை முடக்கும் விதமாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றார். இந்த சோதனை என்பது முற்றிலுமான கண்டனத்துக்குரியது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பணிகளை முடக்குவதாகத்தான் நாங்கள் எல்லோரும் கருதுகிறோம். இதனிடையே சோதனை நடத்தப்பட்ட சேவூர் ராமச்சந்திரன் வீட்டின் முன்பாக அதிமுகவினர் திரண்டபோது அவர்களுக்குள் யார் கோஷமிடுவது என கட்சிக்குள் இரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சேவூர் ராமச்சந்திரனின் மூத்த மகன் சந்தோஷ்குமார் வீட்டில் 12 மணி நேரமாக நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை முடிவடைந்தது. அவரது வீட்டிலிருந்து 1.75 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.